Good morning all. Good morning. Good morning. Good morning. Good morning. So இப்போ நம்ம வந்து ecosystem chapter start பண்றோம். ecosystem chapter ஓட introduction plus ஒரு topic sub topic வந்து கடகடன்னு பார்த்தறலாம் இப்போ. So ecosystem can be visualized as a functional unit of nature. இது क्वेश्चनல கேட்பாங்க. பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லைனா இருக்கு, சிம்பிளா இருக்கு, ஈஸி, இதுல என்ன போய் இருக்குன்னு தோணும். ஆனா எக்ஸாம்ல போய் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நேச்சர் என்னன்னு கேட்டா அங்க ஃபாரஸ்டா இல்ல ஈகோசிஸ்டமா பயோமா அப்படி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனாலதான் சைட்ல எழுதி வச்சிடணும். ecosystem is the functional unit of nature. இருக்கிற வார்த்தையை அப்படியே எழுதி வைங்க, அப்பதான் மறக்காது. functional unit of nature ecosystem, don't forget functional unit. so nature இயற்கையோட நேச்சரோட functional unit ecosystem, where living organisms interact among themselves and also with the surrounding physical environment. லிவிங் ஆர்கானிசம்னா யாரு? ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ் இருப்பாங்க, ஆட்டோட்ராப்ஸ் இருப்பாங்க, பிளான்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள இன்டராக்ஷன் நடக்கும். அண்ட் அவங்களோட சரௌண்டிங்ல வாட்டர், சாயில், பிஹெச், டெம்பரேச்சர், அவங்களோட ஏபயோட்டிக் காம்பனன்ட், பிசிக்கல் சரௌண்டிங்கோட அவங்க பிசிக்கல் என்விரான்மெண்டோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஈகோசிஸ்டம். ecosystem varies greatly in size from small pond ecosystem சொல்லுவோம். குட்டியா ஒரு பாண்ட் இருக்குன்னா அதுலயே ஒரு ஈகோசிஸ்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படிங்கும் போது அவங்களால தனியா செயல்பட முடியும். இப்ப பாண்ட் ஈகோசிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து வேற லேண்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பிளான்ட்டோ எந்த ஒரு அனிமலோட ஹெல்ப் இல்லாம அந்த ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அங்க இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு நம்மளோட ஹெல்ப்லாம் தேவையில்லை. அவங்க சர்வைவ் ஆக அவங்களுக்குள்ளேயே ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகி அவங்களுக்குள்ளேயே ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகி டிராஃபிக் லெவல்ஸ் எல்லாமே அங்கேயே அடங்கிடும். அப்ப ஸ்மால் ஈகோசிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாண்ட் ஈகோசிஸ்டம். so varies greatly in size from small pond to large forest or a sea. இதெல்லாம் பெருசு. many ecologists regard the entire biosphere as a global ecosystem. இது क्वेश्चनல கேட்பாங்க நீட்ல. global ecosystem அப்படிங்கிறது என்ன? entire biosphereனா எர்த். பயோனா உயிர் உள்ளது, ஸ்பியர்னா வட்டமா இருக்கிறது. நமக்கு வட்டமா இருக்கிறது யாரு? கோள வடிவத்தில் இருக்கிறது யாரு? ஸ்பியர் வடிவத்தில் இருக்கிறது யாரு? பூமி. அங்கதான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க. ஸோ எர்த் இஸ் பயோஸ்பியர், பயோஸ்பியர் இஸ் எர்த், டோன்ட் ஃபர்கெட். ஸோ பயோஸ்பியர் என்டையர் எர்த்தையும் நம்ம குளோபல் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறோம். as a composite of all local ecosystems on earth. அதான் பயோஸ்பியர்ஸ் தான் எர்த், குளோபல் ஈகோசிஸ்டம்ங்கிறது composite of all local ecosystem. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்றது தான் குளோபல் ஈகோசிஸ்டம். since this system is too much big, எது குளோபல் ஈகோசிஸ்டம் தான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, big and complex to be studied at one time, it is convenient to divide it into two basic categories, namely terrestrial and aquatic. so பயோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. டெரஸ்ட்ரியல்னா லேண்டு, டெரஸ்ட்ரியல்னா லேண்டு நிலத்தில் இருப்பது, டெரஸ்ட்ரியல்னா லேண்டு. அக்வாட்டிக்னா வாட்டர், அது உங்களுக்கு தெரியும், வாட்டர். ஓகே. ஃபாரஸ்ட், இப்ப லேண்ட் ஈகோசிஸ்டம்லாம் யார் சார்? ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்ட்னா புல்வெளி, பயங்கர பல ஏக்கருக்கு புல்லே முளைச்சிருக்கும். டெசர்ட், பாலைவனம், டெசர்ட் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். பாண்ட், பாண்டுனா குளம், லேக் ஏரி, வெட்லேண்ட் ஈரமா இருக்கும் சதன்னு, ரிவர் ஆறு, எஸ்சுரி கழிமுகங்கள்னு சொல்லுவாங்க. அந்த கடல் தண்ணியும் ரிவர் வாட்டரும் மிக்ஸ் பண்ற இடம் எஸ்சுரிஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸ். கிராப் ஃபீல்ட்ஸ், கிராப் ஃபீல்ட்னா என்ன அர்த்தம்? இந்த ரைஸ் ஃபீல்டு, வீட் ஃபீல்டு, இந்த விவசாய நிலம் இருக்கு இல்லையா, அதுதான் crop fields. and an aquarium may also be considered as man-made ecosystem. இது ஆல்ரெடி நீட்ல கேட்டாங்க. man-made ecosystemத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நம்மளா உருவாக்கின ecosystemத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கீங்க, அக்வாரியம், அது ஒரு man-made ecosystem. அதே போல அதுல எதனா செடி மாதிரி ஏதாவது வச்சிருக்கணும். நம்ம நீங்க சோர் போட்டுக்கிட்டு பிளாஸ்டிக் செடி வச்சிருக்க, ஹைட்ரில்லா மாதிரி அக்வாட்டிக் பிளான்ட் ஏதாவது நம்ம உள்ள போட்டுருந்தா அது வளர்ந்துட்டு இருக்கும். மீனும் அதை பிடிச்சி தின்னுட்டு இருக்கும், அதுல இருந்து வரக்கூடிய திங்ஸை. ஓகே. அதே போல கிராப் ஃபீல்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து நம்ம வந்து மேன்மேட் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறோம். we will first look at the structure of ecosystem in order to appreciate the input
இன்புட் அப்படின்னாலே ப்ரொடக்டிவிட்டி தான். இன்புட் அப்படின்னு வந்துட்டாலே ப்ரொடக்டிவிட்டி தான். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டத்துல முதல்ல நம்ம ப்ரொடக்டிவிட்டியை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா வித்தவுட் ப்ரொடக்டிவிட்டி நத்திங் கேன் சர்வைவ், அப்படிதானே? ஆமா. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, அதாவது பிளான்ஸுக்கு மட்டும்தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ பிளான்ஸ்ல இருந்து எனர்ஜி பிளான்ஸை சாப்பிட்ற ஹெர்பிவோர்ஸுக்கு போகுது, ஹெர்பிவோர்ஸ்ல இருந்து எனர்ஜி கார்னிவோர்ஸ்க்கு போகுது. ஸோ எனர்ஜி வந்து சன்ல இருந்து தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. சன்னை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு பாத்துங்க. இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. அது வெயில் அடிக்க, அது அப்படியே தான் இருக்கு. பூமி தான் சுத்தி வரும்போது அது பக்கத்துல போகுது. அதனால வெயில் நமக்கு அந்த சம்மர்ல ஜாஸ்தியா இருக்கு. சூரியனை திட்டாதீங்க. ஆமா, சரி. சோ இப்ப வந்து என்ன, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ட்ராபிக் லெவல் டு அனதர் ட்ராபிக் லெவல், அதை படிப்போம். பிளான்ஸ் எப்படி சன்லைட்ல இருந்து எனர்ஜியை ட்ராப் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை தயாரிக்குது, பிளான்ஸ் கிட்ட இருந்து எப்படி ஹெர்பிவோர்ஸ்க்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹெர்பிவோர்ஸ் கிட்ட இருந்து கார்னிவோர்ஸ், கார்னிவோர்ஸ் கிட்ட இருந்து செகண்டரி டெர்ஷரி கார்னிவோர்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். அதுல வந்து நம்ம ஃபுட் செயின் ஃபார்ம்ல படிப்போம். ஃபுட் வெப், நிறைய ஃபுட் செயின் சேர்ந்தா ஃபுட் வெப் வரும். நியூட்ரியன் சைக்கிளிங்னா எப்படி வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு கார்பன் பிக்சேஷன் நடக்குது, அந்த கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா மாதிரி திருப்பி அது பிரேக் டவுன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு திருப்பி வெளியே போய் இதுதான் நியூட்ரியன் சைக்கிளிங் சொல்வோம். அண்ட் த அவுட்புட், இப்ப இன்புட்னா ப்ரொடக்டிவிட்டி, அவுட்புட்னா டீக்ரடேஷன், பிரேக் டவுன் ஆகுது அண்ட் எனர்ஜி லாஸ் ஆகுது. எனர்ஜி கெயின் பண்ணா இன்புட், எனர்ஜி லாஸ் ஆகுது இல்லைன்னா பிரேக் டவுன் ஆகுது. இந்த டீக்ரடேஷன்னா பிரேக் டவுன் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம், மறந்துடக்கூடாது. We will also look at the relationships, cyclesனா அந்த கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள் இதெல்லாம் படிப்போம். செயின், ஃபுட் செயின், ஃபுட் வெப்ஸ் that are created as a result of these energy flows. இந்த என்ன சைக்கிளா இருந்தாலும் சரி, கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், ஃபுட் செயின், ஃபுட் வெப்ஸ், இது எல்லாமே பேஸ்ட் ஆன் எனர்ஜி ஃப்ளோ தான். எனர்ஜி ஃப்ளோனா ஒன் ட்ராபிக் லெவல்ல இருந்து இன்னொரு ட்ராபிக் லெவல். ட்ராபிக் லெவல்னா ஹெர்பிவோர், ஆம்னிவோர், கார்னிவோர் சொல்றாங்கல்ல, அதான். Within the system and their inter relationship, பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும், அனிமல்ஸ்ல இருந்து அதாவது ஹெர்பிவோர்ஸ் கிட்ட இருந்து கார்னிவோர்ஸ்க்கு எனர்ஜி டிராவல் ஆகி போகுது. ஸோ தட் இஸ் த மெயின் ரிலேஷன்ஷிப், இன்டர் ரிலேஷன்ஷிப். இது எல்லாத்தையும் நம்ம ஈகோசிஸ்டத்துல படிப்போம். ecosystem structure and function in chapter 13, இதுக்கு முன்னாடி படிச்சோம்ல, population, organisms and populations தானே படிச்சோம். ஆமா. You have looked at the various component of the environment, abiotic and biotic components. Abiotic na temperature, pH, soil, water படிச்சோம் மெயினா. Biotic பத்தி படிச்சோம். You studied how the individual biotic and abiotic factors affected each other and their surrounding. So எப்படி ஒவ்வொரு biotic abiotic factor வந்து ஒவ்வொருத்தவங்களையும் and அதோட சரௌண்டிங்க நமக்கு வந்து பாதிச்சதுன்னு பார்த்தோம். Let us look at these components in a more integrated manner. ஈகோசிஸ்டம்னாலே எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி படிக்கிறது, ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப் படிக்கிறது தான் ஈகோசிஸ்டம். ஒரு பர்டிகுலர் ஈகோசிஸ்டத்துல படிக்கிறது integrated manner and see how the flow of energy takes place within these components of ecosystem. இப்போ நம்ம ஈகோசிஸ்டத்துல மெயினா படிக்கிறதே flow of energy தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்லயும். எனர்ஜி ஒரு டிராபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராபிக் லெவலுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். Okay, interaction of biotic and abiotic components result in physical structure that is characteristic for each type of ecosystem. Identification and enumeration of plant and animal species of an ecosystem gives its species composition. So first நீங்க ஒரு ecosystem இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ பாண்ட் ஈகோசிஸ்டம்னா குட்டி ஃபிஷ் இருக்கும், பெரிய ஃபிஷ் இருக்கும், அக்வாட்டிக் பிளான்ஸ் இருக்கும். அதுல என்னென்ன ஸ்பீசிஸ் அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். Vertical distribution of different species occupying different levels is called stratification. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, எப்படி வந்து அது அந்த பாண்ட் ஈகோசிஸ்டம்னா வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன தெரியுமா சொல்லுவோம், அந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் இப்படி வரைவாங்க இல்லையா, இப்படி வரைவாங்க, பாண்ட் இப்படி வரைவாங்க. இந்த இடத்துல என்ன மாதிரியான ஸ்பீசிஸ்லாம் இருக்கு, ரூட்டட் பிளான்ட்ஸ் இருக்கு, அப்புறம் தண்ணி தேவைப்படாது புதஞ்சு போயிருக்கும். இந்த ஏரியால என்ன மாதிரி ஸ்பீசிஸ் இருக்கு, இந்த ஏரியால என்ன மாதிரி ஸ்பீசிஸ், இந்த கரையில எந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் வளர்ந்துருக்கு, இதான் வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன். இதை வந்து ஸ்ட்ராட்டிபிகேஷன் சொல்லுவோம்.
ஏரியாவா ஒரு பர்டிகுலர் ஈகோசிஸ்டத்திலேயே குட்டி குட்டி ஏரியாவா பிரிச்சு இங்க பர்டிகுலர் ஸ்பீசிஸ் தான் இருக்கு. அதாவது ஒரு ஈகோசிஸ்டத்தை எடுத்து மொக்கையா நீங்க போயிட்டு இங்க இத்தனை பிளான்ஸ் இருக்கு, இத்தனை அனிமல்ஸ் இருக்குன்னா அதுல மீனிங்லெஸ்ஸா போயிடும். இப்ப காடு ஃபாரஸ்ட் முடிகிற ஏரியால என்ன மாதிரி பிளான்ட் இருக்காங்க, அடுத்து ஒரு வட்டமா வச்சுக்கிட்டு அந்த ஏரியால என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்காங்க, அதுக்கடுத்து உள்ள இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிட்டே போகும்போதே நமக்கு அந்த வெஜிடேஷன்ல அந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ், டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியும். அதை தான் இவங்க சொல்றாங்க வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி. டிஸ்ட்ரிபியூஷன் பரவி இருக்கிறது. ஸோ அந்த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்றோம் நம்ம, ஸ்ட்ராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த டேர்ம் பிளாக் லெட்டர்ஸ்ல திக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமன் டெண்டன்சி கொஸ்டின் எடுக்கும் போது இந்த வார்த்தைகள் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். அப்ப புக்கு எழுதினவங்களே இதை இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க, அப்ப அதுல இருந்து கொஸ்டின் எடுப்போமே அப்படின்னு நினைப்பான். சார் நீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்படிதான் சார் சொல்றீங்க, உங்களுக்கு எல்லா வார்த்தையும் இம்பார்ட்டன்டா தெரியுதாட்டுக்குன்னு நினைக்க கூடாது. நீங்க எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். அப்பதான் நம்ம நீட்ல 360 out of 360 பயாலஜில வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், trees occupy top vertical strata or layer of a forest. Shrubs and the second and herbs, grasses occupy the bottom layer. இப்போ நான் பாண்ட் ஈகோசிஸ்டத்துக்கு உங்களுக்கு அப்படியே வரிசையா வரைஞ்சு காமிச்சேன் ஸ்ட்ராட்டிபிகேஷன், வெர்டிக்கல் ஸ்ட்ராட்டிபிகேஷன். அதே உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமா இருக்குன்னு வச்சுங்களேன். இங்க பாருங்க, இப்படி மரம் இருக்கு. வெர்டிக்கல் ஸ்ட்ராட்டிபிகேஷன்னா நேரா இருக்கிறது தானுங்களே. இப்படி மரம் இருக்கு, டாப் லெவல கவர் பண்ணிட்டு இருக்கிறது ட்ரீஸ். சரி, அதுக்கடுத்து ஸ்ரப், புஷஸ் இப்படி வளர்ந்துருக்கும். ஓகேங்களா, ஸ்ரப்ஸ், புஷஸ் இந்த லெவல்ல இருக்கும். அதுக்கடுத்து ஹெர்ப்ஸ்னா குட்டி பிளான்ட் இந்த லெவல்ல இருக்கும். ஸோ 3 வெர்டிக்கல் லெவல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கு. இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, the components of the ecosystem are seen to function as a unit when you consider the following aspects. Components of ecosystem யாரு, அவங்கலாம் ஏன் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க? as a unitனா ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். ஓகேங்களா, பயோட்டிக்ல ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், இதெல்லாம் ஆட்டோட்ராப்ஸ், ஹெட்டரோட்ராப்ஸ், இதெல்லாம் ஏன் அவங்க வந்து ஒரே யூனிட்டா கன்சிடர் பண்ணப்படுறாங்க? ஃபர்ஸ்ட் இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம், படிப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி, பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, லுட்டு லொசுக்கு எல்லாம் வரும், படிப்போம். நெக்ஸ்ட் டீகம்போசிஷன். டீகம்போசிஷன்னா என்ன? பாக்டீரியா, ஃபங்கை தான் டீகம்போஸ் பண்றாங்க. இந்த உலகத்துல டீகம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா இந்த உலகமே பின்ன குவியல்களா கிடக்கும். செத்து போனவங்களாம் அப்படியே வரைச்சு போய் உங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, புதைக்கிறதுக்கும் இடம் இல்லை. அப்படியே அடிக்க வச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு பேர் செத்து போனவங்க இருந்துகிட்டே இருக்கிறது. இறந்த பணங்கள் சுத்தி மனிதர்கள் அடக்கம் பண்ணிடுவோம், புதைச்சிருவோம், எரிச்சிருவோம்னு வச்சுக்கோங்க. சொல்லுவீங்க எரிச்சிடணும் சார் அப்படின்னு. ஒரு மரம் விழுந்து போய் கிடக்கு, அது மக்காம அங்கேயே இருந்துச்சுன்னா குப்பை அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த குப்பை எல்லாம் கொஞ்ச நாள்ல இல்லாம பிரேக் டவுன் பண்றது யாரு? ஃபங்கை, பாக்டீரியா. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? டீகம்போசிஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். எனர்ஜி ஃப்ளோ. எனர்ஜி ஃப்ளோல தான் நம்ம படிப்போம், ஒவ்வொரு டிராபிக் லெவல்ல இருந்து அடுத்த டிராபிக் லெவலுக்கு எப்படி எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. நியூட்ரியன் சைக்கிளிங், இந்த 4மே ஈகோசிஸ்டத்துல செயல்படுது. பட் பை த இன்டராக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தான், இன்டராக்ஷன் நடக்கிறதுனாலதான் இது நடக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு யூனிட்டா ஈகோசிஸ்டத்துல படிப்போம். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் த ethos of an aquatic ecosystem, let us take a small pond as an example. So நம்ம அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்மால் பாண்ட் ஈகோசிஸ்டம் பார்க்க போறோம். This is fairly a self-sustainable unit. Self-sustainable unitனா என்ன? ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க பிளான்ட்ஸ், ஹெர்பிவோர்ஸும் இருப்பாங்க, கார்னிவோர்ஸும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் செத்து போனா டீகம்போஸ் பண்றதுக்கு டீகம்போசர்ஸும் இருப்பாங்க. இந்த 4மே இருக்கும். ப்ரொடக்டிவிட்டிக்கு பாண்ட் ஈகோசிஸ்டத்துல அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருக்கும், டீகம்போசிஷனுக்கு பாக்டீரியா, ஃபங்கை எல்லாம் இருக்கும். எனர்ஜி ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கும், சன்லைட்ல இருந்து ஃபுட் ப்ரிப்பேர் ஆகும், பிளான்ட்ல இருந்து ஹெர்பிவோர்ஸ்க்கு எனர்ஜி போகும், ஹெர்பிவோர்ஸ்ல இருந்து கார்னிவோர்ஸ், இது நடந்துட்டு இருக்கும். நியூட்ரியன் சைக்கிளும் நடக்கும். எல்லாமே பாண்ட் ஈகோசிஸ்டத்துல நடக்குது. அப்பனா அது செல்ஃப் சஸ்டைனபிள் யூனிட்னு பேர் வைக்கணும். எல்லாமே அடுத்தவங்களோட உதவி தேவையில்லை, செல்ஃப் தானாவே சஸ்டைனபிள், நீடிச்சு நிலைச்சிருக்கிறது. அப்படி ஒரு யூனிட் தான்
self-sustainable unit தான் pond ecosystem. இது note பண்ணி வச்சுங்க, சைடில் எழுதி வச்சுங்க. And rather, simple example that explains even the complex interactions that exist in an aquatic ecosystem. So complex interactions அப்படிங்கிறதுல இப்போ இந்த நாலுமே interactions, the complex interaction, energy flowலாம் வந்துடும். A pond is a shallow water body. Shallowனா ஆழம் கம்மியா இருக்கிறது, டீப்னா ஆழம் ஜாஸ்தியா இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் தான் ஷாலோ. ஷாலோனா ஆழம் கம்மியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். In which all the above mentioned four basic components, productivity, decomposition, energy flow, nutrient cycling of an ecosystem are well exhibited. The abiotic component is the water with all the dissolved inorganic and organic substances and the rich soil deposit at the bottom of the pond. So இங்க abioticல என்னெல்லாம் இருக்கு பாண்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. Abiotic componentல ஒன்னு water with all the dissolved inorganic and organic substances. ரெண்டு தான் சொல்றாங்க. ஒன்னு தண்ணி இருக்கு, ஏபயாட்டிக் காம்பனன்ட்ல தண்ணி இருக்கு, அதுல இன்ஆர்கானிக் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் மிக்ஸ்டா இருக்கு. இன்ஆர்கானிக்னா இந்த மினரல் சால்ட்ஸ், ஆர்கானிக்னா இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அதுல மிக்ஸ்டா இருக்கு. ஓகே. அண்ட் த ரிச் சாயில் டெபாசிட், சாயில் டெபாசிட் வந்து அடியில இருக்கும், பாண்ட் சிஸ்டத்துக்கு அடியில இருக்கும். சாயில் டெபாசிட் அட் த பாட்டம் ஆஃப் த பாண்ட். ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அங்க இருக்கு. ஓகே. த சோலார் இன்புட், சன்லைட் உள்ள போகுது. த சைக்கிள் ஆஃப் டெம்பரேச்சர், டே டைம்ல ஜாஸ்தியா இருக்கும், நைட் டைம்ல கம்மியா இருக்கும் இல்லையா? சைக்கிள் ஆஃப் டெம்பரேச்சர், டே லென்த், எவ்வளவு டைம் சன்லைட் இருக்கு, எவ்வளவு டைம் நைட்ல இருக்காங்க. அண்ட் அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரெகுலேட் த ரேட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் த என்டையர் பாண்ட். ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷனிங் இதெல்லாம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. த ஆட்டோட்ராபிக் காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட் த பைட்டோபிளாங்க்டான்ஸ். ஆட்டோட்ராஃப்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்றவங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பேஸ் பண்ணி கொஸ்டின்லாம் கூட கேட்டிருக்காங்க. பிளாங்டான், இதுக்கு முன்னாடி ஃபைட்டோ வரலாம், இல்லைன்னா ஜூ வரலாம். ஃபைட்டோ பிளாங்டான் ஆர் ஜூ பிளாங்டான். பிளாங்டான்னா என்ன? தண்ணியில மிதக்கக்கூடிய ஸ்மால் ஆர்கானிசம் தான் பிளாங்டான். தண்ணியில ஃப்ளோட் ஆகக்கூடிய மிதக்கக்கூடிய குட்டி ஆர்கானிசம் தான் பிளாங்டான். அது பிளான்டா இருந்தா ஃபைட்டோ பிளாங்டான், அனிமலா இருந்தா ஜூ பிளாங்டான். ஸோ பிளாங்டான் அப்படின்னா மிதக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம், குட்டி குட்டியா இருக்கணும். மிதக்கிறதுனா ஃபிஷ் கூட தான் சம்டைம்ஸ் ஸ்விம் பண்ணி மிதக்கும், லோட்டஸ் பிளான்ட் கூட தான் மிதந்துகிட்டு இருக்கு, அது கிடையாது. ரொம்ப 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 ஸ்மால் ஆர்கானிசம், அதுதான் நம்ம வந்து பிளாங்டான். வெரி குட்டி ஆர்கானிசம். அது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், நீங்க பாட்டுக்கு மிதக்கிறதுனா மிதக்கிற எல்லாத்தையும் நான் ஹைட்ரில்லாங்கிற பிளான்ட் கூட தான் மிதக்குது, ஐகார்னியாங்கிற பிளான்ட் கூட தான் மிதக்குது, அது கிடையாது. குட்டி பிளான்ட் ஃப்ளோட் ஆகும், தண்ணியில மட்டும்தான் அது இருக்கும். டெரஸ்ட்ரியல் லேண்ட்ல இருக்கிறத பிளாங்டான்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மிதக்கிற பிளான்ட் குட்டியா இருக்கு, அதுக்கு பேரு ஃபைட்டோ பிளாங்டான். மிதக்கிற அனிமல் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு, தட் இஸ் ஜூ பிளாங்டான். ஸோ ஃபைட்டோ பிளாங்டான் சம் ஆல்கே, ஆல்கேவை விட குட்டி, அது சம் ஆல்கே தனியா பிரிச்சாங்க பாருங்க. அண்ட் த ஃப்ளோட்டிங், சப்மர்ஜ் அண்ட் மார்ஜினல் பிளான்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த எட்ஜ், ஃபவுண்ட் அட் த எட்ஜ். ஃபவுண்ட் அட் த எட்ஜ்ங்கிறது மார்ஜினல் பிளான் மட்டும்தான் எட்ஜ்ல இருக்கு, மீதி எல்லாம் ஓவரால் பாண்ட்ல இருக்கு. மார்ஜினல் அப்படின்னாலே ஓரமா இருக்கு. நீங்க மார்ஜின் போடுறீங்கல்ல பேப்பருக்கு, ஓரமா தானே மார்ஜின் போடுறீங்க, குறுக்காலையா போடுறீங்க, அதுக்கு பேர் மார்ஜின் கிடையாது, குறுக்கால போடுற கோடு. ஓகே. ஸோ மார்ஜினல் பிளான்ட்ஸ்ங்கிறது கரையோரமா இருக்கிற பிளான்ட்ஸ், அதுதான் அவங்க எட்ஜ். எட்ஜ்னா ஓரமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்கு. The consumers are represented by the zooplankton. கன்சியூமர்ஸ் ஃபர்ஸ்ட், இது வரைக்கும் இருக்கவங்க ப்ரொடியூசர்ஸ் பார்த்தோம். ப்ரொடியூசர்ஸ்ல யார் வரா? பைட்டோபிளாங்க்டான்ஸ், ஆட்டோட்ரோபிக் பிளான்ட்ஸ், பைட்டோபிளாங்க்டான்ஸ், ஆல்கே, ஃப்ளோட்டிங் மிதக்கிற பிளான்ட், சம்மர்ஜ் கொஞ்சம் பாதி மூழ்கி இருக்கிற பிளான்ட், மார்ஜினல் பிளான்ட்ஸ், சம்மர்ஜ்னா ஃபுல்லாவே மூழ்கி இருக்கிற பிளான்ட், மார்ஜினல் பிளான்ட்ஸ் ஃபவுண்ட் இன் தி எட்ஜஸ். இவங்க எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ், ஆட்டோட்ராப்ஸ். கன்சியூமர்ஸ் யாரு? ஜூ பிளாங்க்டான். அப்ப மிதக்கிற குட்டி அனிமல், அதுதான் ஜூ பிளாங்க்டான். ஃப்ரீ ஸ்விம்மிங் அண்ட் பாட்டம் டுவெல்லிங். டுவெல்லிங்னா தங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. டுவெல்லிங் அப்படின்னா அங்க ஸ்டே பண்ணிருக்கு, தங்கி இருக்குன்னு அர்த்தம். பாட்டம் டுவெல்லிங் ஃபார்ம்ஸ். பாட்டம் டுவெல்லிங் ஃபார்ம்ஸ்னா அடியில, குளத்துக்கு அடியில. சில ஃபிஷ் அடியில போயிருக்கும், சில ஃபிஷ் மேலாவில இது பண்ணிட்டு இருக்கோம், மிதந்துகிட்டு இருக்கும். த டீகம்போசஸ் ஆர் த ஃபங்கை, பாக்டீரியா அண்ட் ஃபிளாஜெல்லேட். ஃபிளாஜெல்லேட்னா ஃபிளாஜெல்லாவோட இருக்கிறவங்க. ஃபங்கையும் பாக்டீரியாவும் தான் மெயின் டீகம்போசர்ஸ். அது இல்லாம ஃபிளாஜெல்லாவோட இருக்கக்கூடிய குட்டி அனிமல்ஸ், எஸ்பெஷலி abundant in the bottom of the pond. யாரு? ஃபங்கை, பாக்டீரியா, ஃபிளாஜெல்லேட்ஸ்லாம் அதிகபட்சமா எங்க இருப்பாங்க?
பாண்டோட அடிப்பகுதியில் இருப்பாங்க. This system performs all the functions of ecosystem and of the biosphere as a whole. ஒரு பயோஸ்பியர்ல என்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், எர்த்ல என்டையர் பூமியில என்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்குதோ அத்தனை ஃபங்க்ஷனையும் நீங்க அந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்திலேயே பார்த்தலாம், ஒரு குட்டி ஏரியாலேயே பார்க்கலாம். That is conversion of inorganic into organic materials with the help of radiant energy of the sun by autotrophs. அதுக்கு பேர் என்னது? இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்களே. இன்ஆர்கானிக் காம்பனண்டா ஆர்கானிக் காம்பனண்டா மாத்துறது with the help of radiant energy of sunlight by autotrophsனா photosynthesis. அவ்வளவுதான் photosynthesisோட டெஃபினிஷன் இது. photosynthesis. ஓகே, லைட் ரேடியன்ட் எனர்ஜி ஆஃப் சன்லைட்னாலே போட்டோ சிந்தசிஸ்னா இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ்ல இருந்து ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் வருது பை ஆட்டோட்ராப்ஸ் பிளான்ட்ஸ். கன்சம்ஷன் ஆஃப் ஆட்டோட்ராப்ஸ் பை ஹெட்ரோட்ராப்ஸ், decomposition and mineralization of the dead matter to release them back for the reuse by the autotrophs. So autotrophs food prepare பண்ணி heterotrophs கொடுத்துச்சு, heterotrophs செத்து போச்சு, autotrophs செத்து போச்சு, அதை டீகம்போஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் ஆர்கானிக் காம்பனன்ட் சைக்கிள்டு பேக் ஆகி திருப்பியும் வந்துருது. இது எல்லாமே நடக்குது. These events are repeated over and over again. There is unidirectional movement of energy towards the higher trophic levels and its டிசிபேஷன். டிசிபேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வேஸ்ட் ஆயிட்டே போகும், ஃபுல்லா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகாது. டிசிபேஷன் அண்ட் லாஸ் ஆஸ் ஹீட் டு என்விரான்மெண்ட். ஸோ எனர்ஜி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து பிரைமரி கன்சியூமர்ஸ்க்கு போகும்போது சர்டன் எனர்ஜி லாஸ் ஆகும். அதாவது டிசிபேஷன் அண்ட் லாஸ், என்விரான்மெண்ட்லயே லாஸ் ஆகும். அது எல்லாமே நடக்குது. இப்போ அந்த 4 பார்த்தோம்ல, ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன் சைக்கிளிங். அதுல ப்ரொடக்டிவிட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம், அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். ப்ரொடக்டிவிட்டி, எனர்ஜி ஃப்ளோலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துடலாம், இந்த 2 டாபிக்கும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் பீரியட் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இன்னைக்கு நடத்தினதை நீங்க தெளிவா பாருங்க. 12th மார்க் ஷீட் வந்து நமக்கு நீட் அப்ளிகேஷன்ல அப்லோட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது நம்ம வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ போட்டோம் இல்லையா, அதுலயே சொல்லியிருப்போம் 12th மார்க் ஷீட் தேவையில்லை, 7 டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறதுல நீங்க ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி அவங்க 12th மார்க் ஷீட் கேட்கல, அதனால தேவையில்லை. ஓகேங்களா? அப்படி ஒருவேளை நீங்க ரிப்பீட்டர் அப்படின்னு போட்டு 12th மார்க் ஷீட் கேட்டா அப்லோட் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றதுலாம் ரொம்ப சிம்பிள் தானுங்களே. தேங்க்யூ ஸோ மச். Take care. Bye. See you all. Thank you.